அரசு பள்ளி ஆசிரியர்களுடைய சம்பளம் நூற்பாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியினுடைய சம்பளத்தை விடவும் குறைவாக இருந்தது. அன்றைக்கு எங்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும் என்று போராடிய போது அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு சிறையில் பிடிச்சு போட்டுச்சு. எம்ஜிஆரை செல்லமாக வாத்தியார் என்று அழைக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. அன்றைக்கு பத்திரிகைகள்லாம் வந்துச்சு, வாத்தியார் ஆட்சியில் வாத்தியார்கள்லாம் சிறையில் என்று அவங்க அந்த காலகட்டங்களில் கோஷம் எழுப்பப்பட்டது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் இன்றைக்கி 50,000 ஸ்டார்ட் பண்ணி 40,000 ஸ்டார்ட் பண்ணி 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் இன்றைக்கி ஆசிரியர்கள் சம்பளம் வாங்குறாங்கன்னா திமுக அரசு தான் காரணம். பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும் அப்படின்னு அவங்க சொல்றதுனா இது உலக வங்கியினுடைய கடன் சம்பந்தப்பட்டது. ஆனா வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்றத வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அரசுக்கு போதிய நிதி ஆதாரம் இல்லாத தடுமாற்றம் இருக்கிறது. அதில் சில கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாமல் போகுது. நம்ம அதை முட்டு கொடுக்கவோ நியாயப்படுத்தவோ நம்ம சொல்லலை. பழைய ஓய்வூதிய திட்டம் கண்டிப்பாக வேண்டும் என்பதான் என்னுடைய கருத்து. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்குது. கல்விக்காக ஒதுக்க வேண்டிய தொகையை இவங்க 2152 கோடி தரணும் அப்படிங்கிறப்ப தர்மேந்திர பிரதான் அரசியல் சாசனத்துக்கு எதிராக அந்த தொகையை உங்களை நான் விடுவிக்க மாட்டேன்னு சொல்கிறாரா இல்லையா?